பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு கவலை இருக்கு, எவ்வளவு குழப்பம் இருக்கு, அதை ஏன்பா மனுஷங்க கிட்ட போய் நீ சொல்லிட்டு இருக்க? அவங்க கிட்ட நீ சொன்னு வச்சுக்க, அவங்க பின்னாடி பேசுவாங்க, ஏளனமா நினைப்பாங்க, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்கப்பா. உன் கவலைகளை, உன் பிரச்சனைகளை, உன் பாரத்தை போக்குறதுக்கு நான் இருங்கப்பா, என்கிட்ட வந்து சொல்லுப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், அந்த மனுஷங்க கிட்ட போனா சால்வ் ஆகும், இந்த பாஸ்டர் கிட்ட போனா சால்வ் ஆகும், அவங்க கிட்ட போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் சொல்லி நம்ம நிறைய மனுஷங்களை நாடி போறோம். அது தப்பு கிடையாதுங்க. ஆனா நம்ம முதல்ல நாட வேண்டியது ஆண்டவர் தாங்க. ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார் போது அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்தில் வாருங்கள் இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. இது மாதிரி யாராச்சும் சொல்ல முடியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்னா, இந்த உலகத்துல கிடைக்காத சமாதானம், இந்த உலகத்துல கிடைக்காத நிம்மதி, இந்த உலகத்துல கிடைக்காத எல்லா நன்மையும் ஆசீர்வாதமா கர்த்தரிடத்துல இருக்காமா. அப்ப கர்த்தரை தேடி